Hi friends, welcome to Angel Star channel. இன்னைக்கு உருளைக்கிழங்கு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும், பெரிய வெங்காயம் 2லேருந்து 3 பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும், பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு சில தேங்காய் சில்லை மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வத்த குழம்பு, வெந்தய குழம்பு, பூண்டு குழம்பு இது மாதிரியான டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்க விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா எல்லாம் சேர்த்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு அதுலேயும் நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டேஸ்டான உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, வெந்தய குழம்பு இந்த மாதிரி குழம்பு ஐட்டத்துக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ரெசிப்பியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம ஏஞ்சல் ஸ்டார் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.